ஹாய் வெல்கம் டு 3D சேனல். இந்த சேனலில் ஃபுல்லாகவே வந்து டெய்லியும் டிஃப்ரெண்ட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலேயே சூப்பராக எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு தான் செம்ம வாசனையாக சிம்பிளாக காரமே இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் வீட்டில் இருக்க பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ ஒரு 4 வெங்காயத்தை ஃபுல்லாகவே வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி நல்லா பிரித்து விட்டுட்டேன். அப்புறம் ஒரு தக்காளி மீடியமாக தான் எடுத்திருக்கேன். 4 தக்காளி நீட்டாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், காஷ்மீர் நெய் கொஞ்சம் எடுத்துக்காச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இது கூட ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து காலிஃப்ளவரோ இல்லை பட்டாணி, பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு கப்பு கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சப்பழம், பச்சை மிளகா இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அரிசியை வந்து நல்லா வந்து பிரியாணி அரிசியை ஊற வச்சாச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய பேன், எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய பேன் எடுத்துங்க. இன்றைக்கி சமைக்க போகிறது யாருன்னா என்னோடய ஹப்பி தான். ஸோ அவர் தான் எனக்காக செய்கிறாரு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த சேனலை நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நிறையா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இனியும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. டயட் பிளானான அதுவும் கொடுக்க போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெய்லியும் வந்து அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகேங்களா. ஸோ எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, லவங்கம், முந்திரி, கடல் பாசி, இலை, பிரியாணி இலை எல்லாமே போட்டாச்சு. அது நல்லா வந்து வதங்கினோடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க. கோல்டன் ஃப்ரை வரணும். ஸோ கோல்டன் ஃப்ரை வருதுன்றதுக்காக தீயை விட்டுறாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை பண்ணிங்க. பார்க்கும்போதே தெரியும். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கோல்டன் கலர் வரணும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு, அந்த பட்டை லவங்கம் ஸ்மெல்லாம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் லைட்டான கோல்டன் கலர் வந்தோடனே 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நாங்கள் வந்து குழந்தைங்க பெரியவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களும் சாப்பிட்ணுன்றதுக்காக நான் வந்து இது பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ வெட்டி வச்ச தக்காளி எடுத்துக்கலாம். வெட்டி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கைப்பிடி உப்பு போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. ஓகேங்களா. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அதை எந்த ரெக்குவயர்மெண்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் வெங்காயத்தோடவும் போடலாம், இல்லைனா தக்காளி வதங்கின பிறகும் போடலாம். ஓகேங்களா. ஸோ நாங்கள் தக்காளி வதங்கின பிறகு போடுறோம். மட்டன் பிரியாணிக்கு ஆனியன் வதங்கின உடனே புதினாவை போட்டுடணும். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து என்னென்னா தக்காளி வதங்கின உடனே தான், தக்காளி போட்டதுக்கு அப்புறமா தான் புதினாவை போடணும். ஓகேங்களா. ஸோ புதினாவும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. ஸோ இது ரெண்டும் நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க. அது ஸ்மெல் போகிற வரைக்கும் இது பண்ணிங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். வீட்டில் அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ இருக்குது. நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா. நல்லா வந்து அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுங்க. இது கூட வேணும்னா நீங்கள் க்ரீன் பீன்ஸ் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நைட்டு ஊற வச்சுருங்க, காலையில் எடுத்துங்க. இல்லைனா அர்ஜென்ட்டாக செய்யணும்னா இந்த 3 போட்டிங்கனாலே சூப்பர் ஃப்ளேவர் தரும். அது நல்லா வதங்கினோடனே கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருங்க. ஸோ தண்ணி விட்டு அதுக்கப்புறமா அரிசி அலசி ஊற வச்சோம் இல்லைங்களா. ஸோ அந்த அரிசியை போட்டு ஆட் பண்ணிங்க. ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு குட்டி படி 1/4 படி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு அது 3 படி வரும். ஓகேங்களா. ஸோ 1:2ன்ற ரேஷியோவில் எடுத்திருக்கேன் தண்ணி. அதே அளவுக்கு நீங்களும் எடுத்துங்க. அப்போ தான் வந்து பிரியாணி வந்து பொலன்னு வரும். அதாவது உதிரியாக வரும். ஓகேங்களா. நல்லா வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கலரே வேறு லெவலுக்கு. இதில் கலர் பவுடர்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஓகேங்களா. மூடி வச்சு எடுத்து பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கரெக்டாக 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சைடில் தண்ணி இருக்கானு செக் பண்ணிங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து சைடில் தண்ணி இருக்காது. ஸோ தண்ணி இல்லாதப்போ தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். நான் தம் போடல. ஸோ தம் போடாமல் இருக்கிறதா பிரியாணி. ஓகேங்களா. ஸோ சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ரைத்தா வந்து ரெடி பண்ணிட்டோம். வெங்காயம், தயிர், சால்ட்டு, பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கலர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. ஸோ டிடி சேனல் தேங்க்யூ. வெல்கம். பாய்.